பள்ளிப்பாளையத்தில் மேம்பாலம் கட்டுற வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த பள்ளிப்பாளையத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய தொழில் நகரமாக இருந்துகிட்டு இருக்குது. இந்த வந்து ஈரோடு மையப்படுத்தி தான், சந்தைப்படுத்தி தான் இந்த தொழில் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே அவசரத்துக்கு ஒரு பொருளை கொண்டு போகணுன்னாக்கா வேகமாக கொண்டு போய் சேர்க்க முடியல. அங்கேருந்து வேகமாக ஒரு பொருள் இங்கே தேவைன்னாக்கா கொண்டுட்டு வர முடியல. மிகுந்த போக்குவரத்து நெரிசல் இருக்கிற காரணத்தினால தொழில் மிகவும் ஸ்தம்பிச்சு போய் கிடக்குது. பால வேலை முடிச்சு கொடுத்தாங்கன்னா மட்டும்தான் மக்கள் வந்து ஒரு நிம்மதியான தொழில் செய்ய முடியும். இப்போ இந்த பாலம் வேலை தொடங்கிறதுலேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வேலை வந்து எல்லாம் பல பக்கம் பிரிஞ்சு போயிருந்துச்சுங்களேன். வர வண்டி வந்து முன்ன வந்து ஒரே ரோடாக இருந்ததுனால ஒரே பக்கம் வரும், நாங்கள் ஏறி போவோம். இப்போ பல பக்கம் வண்டி எல்லாமே பாலம் வேலை செய்கிறதுனால எல்லா பக்கம் பிரிஞ்சு போகிறதுனால எங்களால் வந்து வண்டி எந்த பக்கம் போகுது எந்த பக்கம் வருதுன்னு எங்களால் கவனிக்க முடியல. இதனால் எங்களுக்கு வந்து வேலைகள் ரொம்ப பாதிப்பாக தான் இருக்குது. இந்த பள்ளிப்பாளையத்தில் பாலம் கட்டிட்டுங்கெல்லாம் பயங்கர டிராஃபிக்கு. இந்த பாலம் கட்டிட்டு இருக்கிறனால இந்த பாலம் வந்து அங்கங்கே பறிக்கிறனால புழுதி பயங்கரமாக எழுதுது. அது இந்த ஆஸ்மா வர்ற மாதிரி